கொத்து பரோட்டா போடுறாங்க குளத்தூர்ல. அந்த வார்த்தையும் விமர்சனமா பதிலடியா கூட எடுத்துக்கலாம். ஏங்க என்ன கொத்து பரோட்டால என்ன தப்பு இருக்கு? 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. அவருடைய மரியாதையை அவரே கெடுத்துட்டார். அவர் மேலே வந்து தமிழக மக்களோ ஒரு டீசென்ட் பொலிட்டிஷியன் நினச்சிருந்தாங்க. ஐயோ இவ்வளோ இன்டீசென்ட் பொலிட்டிஷியனாக இவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினைக்க ஆரம்பிச்சாங்க. எந்த விதத்தில் யாருக்கும் செலைத்தவர் அல்ல லயோலா. அவருக்கு இல்லாத தகுதி வேற யாருக்கு இருக்கீங்க? லியோனிக்கு இருக்கா? ஆனால் திமுக எப்படி சொன்னால் லியோனி அவர்கள் லியோனி என்ன எவ்வளோ நாள் வாத்தியாராக இருந்தார், எவ்வளோ நாள் ஆசிரியராக இருந்தார்? அவர் வகுப்பறையில் இருந்ததில் பட்டிமன்றத்தில் இருந்தது தான் அதிகம். இந்த இருக்கிற பொருளை லெஃப்டில் தூக்கி வச்சாலும் விமர்சனம், ரைட்டில் தூக்கி வச்சாலும் விமர்சனம், வைக்காமல் இருந்தாலும் விமர்சனம். இவங்களுக்கு பாடநூல் கழகத்தை பற்றியும் தெரியாது, கரிக்குலம் கமிட்டி பற்றியும் தெரியாது, லயோலா மணி பற்றியும் தெரியாது. வன்மத்தோட உச்சம் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணப்படுதா? ஆமாம். டிஎம்கேயோட ஈகோ சிஸ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிஎம்கே வந்து என்ன பண்ணணும்னா ஒருத்தர் கை கொடுக்குறாங்க, அவர் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நியூஸ் சேனல்ஸே இதை வந்து பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போடுறாங்க. அதுதான் சொல்றேன் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு அவங்க ஒரு செய்தி சேனலை மக்கள் எப்போ பார்ப்பாங்கன்றது மக்களுக்கு. நீங்கள் முதல்ல ப்ரெஸ் ஆயிருங்க, அதுக்கப்புறம் அதை கேளுங்க. செத்த பாம்போட தான் லாஸ்ட் டைம் வந்து காம்படிட் பண்ணோம். நடுவில் வந்து ஒரு கருநாகம் பூந்துருச்சு. ரைட்டு. அப்போ யாருடைய தப்பு? கருநாகம் பெருசாக வளருதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலையே, போட்ட பிறகு தானே தெரியுது. பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய தாவேக்காவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக திரு லயோலா மணி அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் வரவேற்புகளை பெற்றிருந்தாலும் கூட இன்னொரு புறம் வந்து விமர்சனங்கள் எழுந்திருக்கு. அவரெல்லாம் என்ன தகுதி இருக்குது, அவரெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதுவாக போடுறீங்க, தலைவராக போடுறீங்க அப்படின்ட்டு. என்ன தகுதி இல்லை? இல்லை சார், தமிழ் படித்த அதில் படிக்கலன்னு யாருங்க சொன்னாங்க? இது பாடநூல் கழகம் வேற. அதாவது விமர்சனம் செய்பவர்களுக்கு இந்த துறையை பற்றி கொஞ்சம் கூட பேசிக் அறிவே இல்லாதவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் எந்த விதத்தில் குறைந்தவர் இல்லை, அவர் சிறந்த பேச்சாளர் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து? ஏங்க அவர் கல்வியாளர் கூட தாங்க, படித்தவர் தாங்க அவர். லயோலா கல்லூரியில் படித்ததுனால தானே லயோலா மணின்னே பேர் வச்சிருக்கிறாரு. எப்படி எந்த விதத்தில் யாருக்கும் செலைத்தவர் அல்ல லயோலா மணி. உண்மையிலே டேலண்டட் பர்சன். உண்மையிலே எனக்கு தெரிந்து தன்னுடைய மாணவர் பருவத்திலேருந்தே சமூக பிரச்சனைகளுக்காக, குறிப்பாக ஈழப் பிரச்சனைக்காக நிறைய போராட்டங்களை பண்ணுவார். அவருக்கு இல்லாத தகுதி வேற யாருக்கு இருக்கீங்க? லியோனிக்கு இருக்குதா? ஆனா திமுக எப்படி சொன்னா லியோனி அவர்கள் லியோனி என்ன எவ்வளவு நாள் வாத்தியாராக இருந்தார், எவ்வளவு நாள் ஆசிரியராக இருந்தார்? அவர் வகுப்பறையில் இருந்ததில் பட்டிமன்றத்தில் இருந்தது தான் அதிகம். யாரை கம்பேர் பண்ணுறது? அந்த கம்பேரிசனே தப்புங்க. ஒன்று, பாடநூல் கழகத்துடைய செயல்பாடுகள் பற்றி தெரியல. ரெண்டாவது, லயோலா மணியை பற்றியும் தெரியல. மூன்றாவது, தாவேக்கா என்ன செய்தாலும் விமர்சனம் தான். இது வந்து அதாவது இந்த இருக்கிற பொருளை லெஃப்டில் தூக்கி வச்சாலும் விமர்சனம், ரைட்டில் தூக்கி வச்சாலும் விமர்சனம், வைக்காமல் இருந்தாலும் விமர்சனம். அதனால் இதை வந்து he is a most deserving candidate, most deserving person. அதனால் அது வந்து கட்சிக்கு யாரை எங்கு வைப்பது என்பது ரொம்ப நன்கு தெரியும், அரசுக்கும் நன்கு தெரியும். இவங்கள மாதிரிலாம் வந்து செயல்பட அனுபவம் இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது சார். அது மேலே ஏங்க அதை விமர்சனம் வச்சுட்டே போகலாங்க. உண்மையிலே போராட்ட களத்தில் இந்த வயதில் அது மாணவர் பருவத்திலேருந்து எனக்கே நல்லா தெரியும், புரியுதுங்களா? அதனால் அவரை பற்றிலாம் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அப்போ அவர் சைட்லேருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாமா சார் அந்த துறையிலேருந்து? சரி, அந்த துறை என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, புக்ஸு பாடநூலில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் சேர்க்கணும் அந்த மாதிரியான அது பாடத்திட்டம், கரிக்குலம் வேற, இது டெக்ஸ்ட் புக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரிக்குலம் வேற, புக்கு. அவரோட வேலைகள் தான் என்னென்ன மாதிரியான வேலைகள்? பெரும்பாலும் புத்தகங்கள் அச்சிடுறது, எழுதுபொருட்கள் வாங்குறது, பேப்பர், அது இப்போ புத்தகத்துக்கான தேவைப்படுறான பேப்பர் ப்ரொக்யூர்மெண்ட்டு, இது மாதிரியான ஒரு நான் சொல்ல முடியாது, ஹாஃப் கமர்ஷியல் கார்பரேஷன் தான் அது, புரியுதுங்களா? இவங்களுக்கு எதுவும் தெரியாமல் ஐயோ பாடநூல் வந்து அதான் சொல்கிறேன், இவங்களுக்கு பாடநூல் கழகத்தை பற்றியும் தெரியாது, கரிக்குலம் கமிட்டி பற்றியும் தெரியாது, லயோலா மணி பற்றியும் தெரியாது.
அதே மாதிரி சார் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஜோசியரை வந்து நியமிச்சதுலேருந்து இந்த பிரச்சனை இருக்கு. அவர் யாரை நியமிச்சாலுமே இந்த ஒரு விஷயம் அப்படின்றது விமர்சனம் ஆகுது இல்லை சார்? எனக்கு என்னுடைய அலுவலை எனக்கு உதவியாளராக நான் தான் வந்து தேர்வு செய்யணும். நீங்கள் தேர்வு செய்ய முடியுமா? முடியாது. முதல் பர்சனல் செக்ரட்டரியை பொறுத்தவரையும் தேர்வு செய்வது என்பது முதல்வருடைய ப்ரோரோகேட்டிவ். அவர் யார் வேணால் தேர்வு செய்யலாம். நீங்கள் எப்படி அதில் குறை சொல்ல முடியும்? முதல்வருடைய தனிச் செயலாளர் செக்ரட்டரி இருக்காங்களே, அதை யார் வேணாலும் அவர் தேர்வு செய்யலாங்க. ஆனால் ஏன் இந்த ஆட்சியில் மட்டும் இவ்வளோ விமர்சனங்கள் வருதுன்னு பார்க்க? அதுதான் தினேஷை பற்றி யாருமே பேசலையே. சென்ற ஆட்சியில் தினேஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன படிச்சிருந்தாரு? அவருடைய அஃபிஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன? அவர் தானே முதல் முறையாக நடந்துக்கிட்டாரு. அவரை பற்றி யாராவது பேசினாங்களா? இல்லை, அதுதான் சார் கேட்குறேன். கடந்த அதுதான் நான் சொல்கிறேன். அவ்வளோ வன்மத்தோட உச்சம் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணப்படுதா இந்த மாதிரி ஒரு? ஆமாம். டிஎம்கேயோட ஈகோ சிஸ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிஎம்கே வந்து என்ன பண்ணணும்னா, அவங்கள்ட்ட வந்து ஒரு 10-15 சேனல்ஸ் இருக்கும். ஒரு 200-250 பேர் வாடகை வாய்கள் இருப்பாங்க. ஏதோ ஒரு சேனலில் இதை வந்து நியூஸை சும்மா அப்படி லைட்டாக கசிய விடுவாங்க. கசிய விட்டு ஒரு முக்கியமான எம்பியோ இல்லை எம்எல்ஏ வச்சு ட்வீட் பண்ண சொல்லுவாங்க. இது கசியும், இவங்க ட்வீட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது இந்த மற்ற வாடகை சேனல்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் வந்து பெரிய நியூஸ் மாதிரி விமர்சனம் கண்டனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போடுவாங்க. அதை பிக்கப் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஒரு 200 வாடகை வாய் இருக்குல்ல, அதை பற்றி பேசிகிட்டே இருக்கும். ஆனால் இது இந்த கட்டத்துக்குள்ளே முடிஞ்சிடும். மக்களுக்கு அதை பற்றி கவலைப்படுறது இல்லை அவங்க. இவங்க அந்த நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, 24 மணி நேரமும் நியூஸ் சேனல் முன்னாடியே யார் உட்காந்துருப்பா? யாருங்க உட்காந்துருப்பா? நீங்கள் உட்கார முடியுமா? நமக்கு வேலைகள் இருக்குது, மற்ற வேலைகள் இருக்குது, பார்க்கலாம். யார் உட்காருவான்னா இந்த மீடியா மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்களே, ஐடிவிங்க, அதுக்கு அடுத்தது மீடியாவிங்க, அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது எல்லா நியூஸ் சேனல் உள்ள நியூஸ் எடிட்டர்ஸு, சப் எடிட்டர்ஸு, இவங்க இன்புட் எடிட்டர், அவுட்புட், இவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை தாண்டி ரிப்போர்ட்டர்ஸ் வேணால் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கலாம். நம்மள மாதிரி ஆட்கள் கொஞ்சம் நேரம் மானிட்டர் பண்ணுங்க. இதை தாண்டி பொதுமக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை, பொதுமக்கள் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். நைட்டு 10 மணிக்கு ஒரு மணி நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் பரபரப்பாக்கப்படுது இல்லை, இது இவங்களுக்குள்ள தான் பரபரப்பாக இருக்கும். மக்கள் மத்தியில் அவங்களுக்கு வேலை இருக்குங்க. காலைல 9 மணிக்கு போயிட்டு ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு, இல்லைனா மற்றது எந்த தொழிலாக இருந்தாலும் காலைல ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு கிளம்பி நைட்டு 6 மணிலேருந்து 10 மணி வரையும் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்குள்ள ஒரு அரை மணி நேரம் பார்ப்பாங்க செய்தி, அவ்வளோதான். இவங்க தான் உலகமே அந்த செய்திக்குள்ளேயே நடக்கிற மாதிரி டமால் டிமில் நியூஸை போட்டு இந்த சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுன்ற மாதிரி இந்த மாதிரியான விமர்சனங்கள். சீப்பே இல்லாத சீப்புன்னு வைங்களேன். சீப்புன்றது ஒன்றே இல்லை, இவங்க சீப்னு கத்திக்கிட்ட வேண்டியதான் சீப்பா. இப்போ நேற்று கூட முதல்வர்கள் பெரம்பூர்ல அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணாரு. மக்கள் வந்து அவ்வளோ வரவேற்பு அவருக்கு வந்து கொடுத்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு கிளிப்பிங் வந்து யாரோ ஒருத்தர் கை கொடுக்குறாங்க, அவர் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நியூஸ் சேனல்ஸே இதை வந்து பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போடுறாங்க. அதுதான் சொல்றேன் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு அவங்க ஒரு செய்தி சேனலை மக்கள் எப்போ பார்ப்பாங்கன்றது மக்களுக்கு தெரியும். இவங்க ஏதோ வந்து உலகமே எங்கே போனாலும் கழுத்தில் டிவியை கட்டி தொகை விட்டுட்டு போகிற மாதிரி நினச்சிட்டாங்கன்னா அது அவங்களோட தப்பு. அப்போ வேண்டுமென்றே அவதூறுகள் கிரியேட் பண்ணப்படுது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல இதை பண்ணுறாங்க. அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடாது, லெகசி மீடியா, அது ஓல்டு மீடியா. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்றது உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் தாங்க. அதனால தான் முதல்வரும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு சார். ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது இல்லை, அவங்கள வந்து இல்லைங்க, ப்ரெஸ் இங்கே ப்ரெஸ்ஸாக இருக்கிறது இல்லை, ஃப்ரீ ப்ரெஸ்ன்றது இங்கே இல்லை. அதனால் அவங்களுக்கு முதல்வர் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும் அப்படின்ற அந்த தார்மீக எதிர்பார்ப்பே தப்பு. அவர் டைரக்டா மக்களுடைய பேசுறாரு, மக்களுடைய நீங்க முதல்ல ப்ரெஸ் ஆயிருங்க, அதுக்கப்புறம் அதை கேளுங்க. அது மாதிரி எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் ப்ரெஸ்ஸை வந்து தனியா நிக்க வச்சிடறாங்க. ஒரு இது கூட நேற்று பெரம்பூர்ல கூட வந்து பேரிகேட் போட்டு நிக்க வச்சாங்க. இந்த மாதிரி எப்போதும் இப்படிதாங்க நடக்கும். என்ன எல்லாரையும் ப்ரெஸ் கூட வாங்க அப்படின்னு நடந்து போங்க நான் சொல்லுவாங்க. எங்க போனாலும் ப்ரெஸ்ஸுக்குன்னு தனி இடம் கொடுப்பாங்க. எல்லா இடத்துலயும் அது மாதிரி தான். நார்மல் புரோட்டோகால் தான். ஆனா வந்து இந்த ஆட்சியை வரும்போது அது பிரச்சனை ஆகுது. இன்னொரு புறம் வந்து திமுக சைட்ல இருந்து முதல்வர் மீது பரப்பப்படுற அவதூறுகள் வந்து எல்லை மீறி போயிட்டு இருக்கு, நம்மளால பார்க்க முடியாது சார். ஆர் ராசா அவர்கள் பேச்சு எல்லாமே வந்து முட்டாள் முதல்வர் அப்படின்னு திட்டுறாரு, முதுகெலும்பு இல்லாத முதல்வர் அப்படின்னு வந்து திட்டுறாரு, யாடா ஓடி ஒளிஞ்சது அப்படின்னு ஒருமையில திட்டுறதுலாம் வந்து எப்படி சார்? ஒரு மூத்த தலைவர் அவர் இப்படி பேசலாமா? அவருடைய மரியாதையை அவரே கெடுத்துக்கிறாரு. அவர் மேலே வந்து தமிழக மக்களோ ஒரு டீசன்ட் பொலிட்டிஷியன் நினச்சிருந்தாங்க. ஐயோ இவ்வளோ இன்டீசன்ட் பொலிட்டிஷியனா இவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான்.
இது அது இல்லைங்க. நீங்கள் ஒரு 70 ஆண்டுகளா பவர், அதாவது அதிகாரம், பணம், போதை இதெல்லாம் அனுபவிச்சுட்டு ஒன் ஃபைன் டே உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உங்கள் மாளிகையெல்லாம் இடிஞ்சு நொறுங்கிருச்சு, நீங்கள் பிளாட்ஃபார்மில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் பண்ண தப்பு. அதை உணர முடியாமல் என்ன இப்போ நடுத்தருவில் நிற்கிறோமே அப்படின்னும் போது உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தைகள் வெளிப்பாடு இயலாமை மட்டும் இல்லை, அது வன்மம். என்ன இப்படி நம்ம ஆயிட்டோம், என்ன அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உலர தான் செய்வீங்க. அந்த உலர்கள் தான் இது. ஆனால் தனிப்பட்ட தாக்குதல் அப்படின்றது வந்து, ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன ஒரு 75 வருட பாரம்பரிய கட்சி பல முதல்வர்களை பார்த்துருப்பாங்க அப்படின்னும் போது இன்னும் கூட அந்த மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு. கருணாநிதி தோற்றதே இல்லைங்க. முதல்வரான அடுத்த தேர்தலே மு.க. ஸ்டாலின் தோக்குறாருங்க. கொத்து பரோட்டா போடுறாங்க குளத்தூர்ல. அந்த வார்த்தையும் விமர்சனமா பதிலடியா கூட எடுத்துக்கலாம். ஏங்க என்ன கொத்து பரோட்டால என்ன தப்பு இருக்கு? இருந்தாலும் ஒரு முன்னாள் முதல்வர் அப்படின்றது, முன்னாள் முதல்வர் ஏங்க திமுக பேசினதெல்லாம் நான் கோட் பண்ண ரொம்ப கேவலமா இருக்கும். எனக்கு தெரிந்து மூப்பனார் கூட்டணி கட்சியிலேருந்து விலகிறார், திமுக கூட்டணியிலேருந்து விலகிறார், காங்கிரஸ் விலகுது. அப்போ சீரணி அரங்கம்னு இருக்கும் பீச்சில். அப்போ அவர் வந்து ஒரு பெரிய திமுக மாநாடு போடுது. அதில் பேராசிரியர் அன்பழகன் ரொம்ப மரியாதைக்குரிய அவர் பேசுகிறாரு. மூப்பனாருக்கு சந்தனம் எது என்று தெரியவில்லை, மற்றது எது என்றும் தெரியவில்லை, சந்தனத்துக்கு பதிலாக மற்றதை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிறாருன்னு பேசுகிறாங்க. இது 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 எவ்வளோ அநாகரிகமாக இருக்குது. கொத்து போராட்டாக இவ்வளோ குதிக்கிறாங்க. அப்ப இருந்தே திமுகவுக்கு வன்மத்தை கொட்டுறதாங்க வேலையை. அதுக்குனே ஒரு 4-5 பேர் வச்சிருக்காங்கல்ல சார். எல்லாருமே 4-5 பேர்ல எல்லாருமே அதுல கை தேர்ந்தவர்களை ஃபர்ஸ்ட் இறக்குவாங்க. அண்ட் அதே மாதிரி ஆர்எஸ் பாரதியும் பேசியிருக்காரு, நாங்க ஒரு செத்த பாம்போட தான் லாஸ்ட் டைம் காம்படிட் பண்ணோம், நடுவில் ஒரு கருநாகம் பூந்துருச்சு. ரைட்டு. அப்ப யாருடைய தப்பு? யாருடைய தப்பு? இது கருநாகம் பெருசா வளருதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலையே, போட்ட பிறகுதானே தெரியுது. இல்ல திரு விஜய் அவர்களுக்கு அவ்வளோ க்ரௌட் வருது, போற இடம்லாம் க்ரௌட் வருது, இன்டெலிஜென்ஸ் மமத, அதாவது பணத்தால் எதையும் வென்றலான்ற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்ற தப்பான நம்பிக்கை, அதிகார வெறி, அதிகார பலம், இதெல்லாம் கண்ணை மறைச்சிருச்சு. இப்போ கருணாகம் போட்ட பிறகு தானே தெரியுது. இப்பதான் சார் அவங்க ரியாலிட்டிக்கே வராங்க. ஆமா, எதிரி யாரு அப்படின்னு. எப்ப இவ்வளவு நாளைக்கு அப்புறமா ஆட்சியா வச்சாச்சு, உங்ககிட்ட உள்ள கூட்டணி எல்லாம் போயிடுச்சு, இன்னைக்கு தனி மரம். இல்ல திரு விஜய் அவர்கள் அத்தனை முறை சொல்ற எனக்கும் டிஎம்கே தான் போட்டின்னு சொன்னா கூட அவங்க அதான் ஓப்பனா டிக்ளேர் பண்றோமே. நீ டெல்லியை பார்த்து இருந்தல, அந்த பக்கம் தான் வடக்கு பார்த்து இருந்தல, கிழக்கு போட்டுருச்சு கருணாகம். கீழே விழுந்து இழுத்துக்கிட்டு இருக்கும்போது கருணாகம் போட்டுச்சுன்னா நான் அதுக்கு யார் பொறுப்பு? அண்ட் அதே மாதிரி சார் இப்போ டிஎம்கே தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏடிஎம்கே எப்படி இந்த கவுண்ட் கொடுத்தா அதை நம்ம ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பழகிட்டாங்க. ஆனால் டிவிகே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்களா? ஒரு புதுசு அப்படின்றதுனால அந்த ஒரு பண்றது தெரியாமன்னு இல்லை, முடியாம இருக்காங்க. அப்படியே சொல்லலாம் சார். எப்படா இவங்களை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. உண்மையா முடியல அவங்களால. தே ட்ரைடு ஜென்சின்னு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது அவங்களுக்கே ஆப்பா மாறி போயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் குதிரையில் இவங்களை ஏதாவது காசு கொடுத்து வாங்கிடலாம்னு பார்த்தா அதுவும் ஆப்பா முடியுது. எப்படி ட்ரை பண்ணாலும் அவங்களால ஹேண்டில் பண்ண தெரியல. அதற்கு காரணம் அவர்களுடைய அந்த பதட்டம், நடுக்கம். நீங்கள் ரொம்ப நிதானமாக ஒரு செயலை செஞ்சால் சரியாக செய்வீங்க. பதட்டத்தில் பண்ணீங்கன்னு வைங்களேன், நிறைய தப்பு தான் பண்ணுவீங்க. அதான் மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, 5 வருஷம் அதை ஏற்றுக்க முடியலையே. அது ஏற்றுக்க எப்படி முடியும்? எப்படி கொடுத்தாங்க? வாய்ப்பே இல்லையே. ஏதோ தப்பு நடந்து போயிருக்கு. எதே நடந்ததெல்லாம் ரொம்ப சரியாக நடந்திருக்கு. இவங்க நினச்சிக்கிறாங்க ஏதோ தப்பாயிருச்சு, இன்ஸ்டாகிராமில் தப்பாயிருக்குமோ, ஐயோ இது குழந்தைங்க சொல்லியிருப்பாங்களோ. டேய் உனக்கு அவ்வளோ பிரச்சனை ஓங்கிட்டே இருக்கு. அந்த பிரச்சனையை நீ சரி பண்ணியிருந்தேன்னா, அந்த பிரச்சனையை நீ வராமல் தடுத்தீங்கன்னா நீ அழகாக வெற்றி பெற்றுருக்கலாம். நீ அதை கண்டுபிடிக்கலையே. இப்பவுமே கண்டுபிடிக்கல. இன்னும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்போதும் தேர்தல் வரும், 3 மாசத்துல வரும், 6 மாசத்துல வரும்ன்றது அவங்களுடைய விருப்பமா இருக்கு. அதை மக்கள்கிட்ட அவங்க திணிக்கிறாங்க. வேற வழி. ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த டவுன்ல மக்கள் இந்த ஆட்சியை கொண்டாடுகிறாங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இடமாற்றத்தை இன்னைக்கு மொத்த இணையதளமும் சமூக வலைதளங்களும் கொண்டாடுது. அந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுறாங்க.
அப்போ மக்களுடைய விமர்சனங்களை அரசு கேட்குது நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் அரசு தரப்புல இருந்து ரியாக்ஷன் வருதுன்னு எடுத்துக்கலாம். இல்ல அரசு சரியா செயல்படுது, அதனாலதான் மக்கள் கொண்டாடுறாங்க. சரியான விமர்சனங்களுக்கு பதில் சொல்றாங்க, சரியா செயல்படுதுன்னு அர்த்தம். ஏன்னா அவர் நியமனம் பண்ணும்போதே அந்த விமர்சனம் வந்துச்சு. அப்ப நான் உட்பட பலர் என்ன சொன்ன, வெயிட் பண்ணுங்க, எதுங்க அவசரப்படுறீங்கன்னு சொன்னோம். இந்த ஒரு படத்தை யானை மேல ஏத்தி விட்டு இறக்கிடுவாங்க, அந்த மாதிரி கொஞ்ச நாள் கொடுத்துட்டு எடுத்த எப்படி சார்? தாவேக அரசு மனிதாபிமானத்தோடையும் நல்ல எண்ணத்தோடையும் செயல்படுது. எதிராளியும் அதே மாதிரி செயல்படணும்ல. அதே மாதிரி முதல்வர் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றார் சார். முதல்வர் கூட நின்று அந்த போட்டோ எடுக்கிறவர்களும் அவர் முதல்வர் ட்ரீட் பண்ண அவங்களோட அண்ணா தம்பி கூட பிறந்தவங்க அவரும் வந்து கேஷுவலா வந்து தோல் மேல கை போடுறாரு. இது வரைக்கும் போன முதல்வர் நம்ம பண்ணி பார்த்தாரு. முதல்வர்னே ஒரு பயம் இருக்கும், ஒரு ஒரு பாதுகாப்பு இதுவாக இருக்கும். பட் அவர் இப்படிலாம் இல்லை சார், ஃப்ரெண்ட்லியா இருக்காரு, எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா பேசாரு அப்படின்னு. இதெல்லாம் திமுக பாயிண்ட் ஆஃப் எப்படி சார் இருக்கும்? ஆல்ரெடி பலம் கொண்டு போயிருப்பாங்க, தெரியும். டெய்லி அடிச்சா எப்படி சார்? உண்மையிலே வயிறு எரியும். அவங்க டிவிலாம் பார்க்காம ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிருந்தா பெட்டர். ஸ்டாலின் சார் நினைச்சிருப்பாரு, இதெல்லாம் எனக்கு ஏன் சொல்லி தரல அப்படின்ட்டு. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க. இயற்கையிலே வரணும். இயற்கையிலே வர்றதுக்கு மக்கள் மீது அன்பு இருக்கணும். மக்கள் மீது அன்பு இருக்கிறதுக்கு நீங்க அவங்க மேல அக்கறை காட்டியிருக்கணும். உங்களுக்கு எல்லாம் கண்ணில் தெரிஞ்சது காந்தி தானே. காந்தி படம் இருக்கா, காந்தி படம் இருக்கா, காந்தி படம் இருக்குதான்னு கேட்டால் பணத்தை வச்சு தான் இவங்களோட எல்லா மதிப்பீடுகளும் இருந்துச்சு. அதனால தான் இந்த நிலை. நேற்று பெரம்பூர், இன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சி டெய்லி அடிச்சா எப்படி சார்? பாவம் இல்லை, அவங்க இவ்வளோதான் பார்த்து. முதல்வர் தன்னுடைய வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா முதல்வர் பண்ண சின்ன சின்ன விஷயம் கூட ட்ரெண்ட் ஆகுது. அவருடைய நேச்சருங்க அது. பஸ்ல ஏறினா வந்து ட்ரெண்ட் ஆகுது, அங்க போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணா ஒண்ணு இல்ல, நேத்து ஒரு கார் பொம்மை அதை பார்த்துட்டு இருக்காரு. அது அந்த ரீல்ஸ் வந்து அதுதான். when you involve yourself, நீங்க முழுமையா உங்களுடைய அர்ப்பணிப்போட நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் இயற்கையா நடக்கிறது தானே.